பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு மூமெண்ட், ஒரு மிஷன் மூமெண்ட் என்னென்னா, மிஷன் இந்தியா மூமெண்ட். அந்த ஊழியத்தின் பெயர் மிஷன் இந்தியா மூமெண்ட். எழுதிக்கோங்க, மிஷன் இந்தியா மூமெண்ட். மிஷன் இந்தியா மூமெண்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மிஷன் இந்தியா மூமெண்ட்டினுடைய ஃபவுண்டர், அதை நிறுவின, தரிசனம் பெற்ற தேவ மனிதன் ஜேசுடையான் என்ற தேவ மனிதர் 2017 ஆண்டில் ஒரு தரிசனத்தோடு அவங்க இந்த ஊழியத்தை ஆரம்பித்திருக்கிறாங்க. இவங்க சுமார் 47 உடன் ஊழியர்களோடு பயணிக்கிறாங்க. இவங்க ஜாட், முஜ்பை, ரால், ஹடி, பானா போன்ற கவுடா போன்ற இதை நான் சொல்கிறதெல்லாம் இனஜாதி மக்கள், ஆயிரக்கணக்கான இனஜாதி மக்கள். நம்மெல்லாம் கொஞ்சம் போன வருஷம் நம்ம அதுக்காகலாம் ஜெபம் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? இப்போ இந்த வருஷம் பிகினிங் வரைக்கும் நடத்தணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒவ்வொரு மிஷினரி ஸ்தாபனமும் இப்படி இன மக்கள் மத்தியில் போய் சுவிசேஷ பாரத்தை, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இவங்க கர்த்தருடைய கிருபையினால் பஞ்சாப் மாநிலத்தில் கஷ்டப்படுறவங்க, அதாவது சரியான ஆன்மீக ஆசீர்வாதங்கள் இல்லாமல், பரிசுத்தமாக வாழாமல், குடியினாலும் கஞ்சா போதையினாலும் உலகத்துக்கு அடுத்த காரியங்களை சிக்கி தவிக்கிறவங்களை கண்டுபிடிச்சு அவர்களை ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அவர்களை நல்ல மனிதனாக வாழ்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணுறாங்க. நல்ல மனிதனாக வாழ்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணுறாங்க. இவங்களை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளணும்னா தமிழ் மேகசின், இங்கிலீஷ் மேகசின் நடத்துகிறாங்க. அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது நீங்கள் அறியாமல் இருந்தால், கேள்விப்படாமல் இருந்தால் யார் உங்களுக்கு அறிவிப்பான் அப்படின்னு ரோமர் சபைக்கு பவுல் சொல்கிறார். இவங்க அறிவிக்கிறாங்க. ஆனால் அந்த மக்கள், நான் ஒரு காலத்தில் இருளில் இருந்தேன், சமாதானம் இல்லாமல் இருந்தேன், இப்போ ஒரு சமாதானமும் ஒரு தெளிவும் எனக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி இன்னொருத்தரை உருவாக்கணும். அதுதான் இவங்களுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. இவங்களுக்கு பிள்ளைகள், குட்டி பிள்ளைங்க, அநாத பிள்ளைங்க, அவங்களாம் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராஜெக்டு. அதை போல் சுகாதாரம், அப்புறம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆரோக்கியத்துக்கு அடுத்த காரியங்கள், அதனால் மெடிக்கல் சப்போர்ட், இந்த மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஊழியர்கள் பிரயாணம் பண்ணணும்ல, முன்ன மாதிரி சைக்கிளெல்லாம் போக முடியாது, காடு மலை மேடெல்லாம். இப்போ அட்லீஸ்ட் ஒரு 2 வீலர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இவங்க ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, இப்போ பொதுவாக நீங்களும் நானும் உண்மையாக ஒரு காரியம் செஞ்சால் உங்களுக்கு ஒரு நெருக்கம் வரும். உண்மையாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் உபத்திரம் வரும். நேர்மைக்கு உலகம் கிடையாது, அது உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் உண்மை உறங்காது என்பதையும் நம்ம மறந்து போகக்கூடாது. அதனால் இவங்களுக்கு இருக்கிற எல்லா அப்போசிஷனுக்காக, வான மண்டலத்தின் போராட்டங்களுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபம் பண்ணி இந்த மிஷன் இந்தியா மூமெண்ட்டை ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆமென். நம்ம ஜேஎம்மோட இவங்க கனெக்ட் பண்ண நாள்லேருந்து 2 ஊழியர்களுக்கு ஒத்தாசையாக இருக்கிறோம். எல்லோரும் கைகளை உயர்த்தி ஜெபிப்போமா? கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாம். சகோதரன் ஜேசுடையானுக்கும் அவருடைய துணைவியாருக்கும், அவருடைய ஊழியத்தில் பணிதளத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு தெய்வீக பாதுகாப்பையும், ஒரு நல்ல ஆண்டவர் தரிசனத்தின் வலிமையையும், தரிசன பாரத்தையும் இன்னும் சுமந்தவர்களாக, பிரதிபலன் இல்லாமல் ஓடத்தக்கதாக, கர்த்தாவே உண்மையும் நேர்மையுமாய் இந்த ஊழியத்தை செய்யக்கூடிய கிருபையை ஆண்டவரே இன்னும் அதிகமாக தரும்படி கர்த்தாவே நீர் உதவி செய்யணும்னு நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். உங்களுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். மிஷன் இந்தியா மூமெண்ட்டை பிளஸ் பண்ணுறோம். உங்களுடைய ராஜ்யம் வருவதாக என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஜெபத்தை கேட்டபடியால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இப்போ இவங்களை குறித்து சும்மா ஒரு 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 ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்தேன். ஆனால் ஸ்க்ரீனில் பாருங்கள், அவங்களோட டைரக்ட் காண்டாக்ட் நம்பர் இருக்குது. அப்புறம் கீழே அவங்களுடைய இமெயில் ஐடி இருக்குது. ரெண்டே அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க அல்லது கையில் எழுதுங்க. 9443932227 அவ்வளோதான். அவங்களுக்கு ஒரு ஃபோனு போட்டு இந்த மாதிரி நம்ம ஜேஎம்எம்மில் சகோதரன் உங்களுக்காக ஜெபிச்சாங்க, நாங்களும் ஜெபித்தோம், தொடர்ந்து ஜெபம் பண்ணலாம், ஆண்டவர் நடத்துவார் அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா, த வேர்ட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் இட்ஸ் ஸோ பவர்ஃபுல். அது ரொம்ப வலிமையானது. அதனால் நீங்கள் கொஞ்சம் உதவி செய்யணும். வேறு ஜெப உதவி தான், ஒரு என்கரேஜ்மெண்ட். அல்லது இமெயிலில் நீங்கள் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்கன்னா, அவங்க அந்த இமெயில் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, கர்த்தருடைய பிள்ளைகள், அதுக்கு நீங்கள் மெயில் பண்ணி ஒரு என்கரேஜ் பண்ணுங்கள். ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். கர்த்தர் தாமே மிஷன் இந்தியா மூமெண்ட்டையும் அவருடைய தரிசனத்தின் எல்லைகளையும் வருகிற ஆண்டிலும் கர்த்தர் நிறைவேற்றும்படி நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிடுவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. ஸ்தோத்திரம் பண்ணி பாடுவோமா?